Milky Mist ice cream. Malli, 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 malli. ஹலோ தீபன், திஸ் இஸ் மீ. என்ன புரிஞ்சுக்கிட்டு யார் என் கூட இருக்காங்களோ அவங்க மட்டும் இருந்தா போதும். உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்கம்மா. பாப்பாவை முதல்ல இறக்கி விடுமா. பள்ளிக்கூடம் விட்டு வந்திருந்து பாப்பா ஒண்ணுமே சாப்பிடல. வாமா சாப்பிடலாம், வாமா. உட்காருமா, உட்காருங்க. ஹை, தாத்தா கேக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. தீபிகா, இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களை யாரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா தெரியுமா? யாரு? மல்லி. நீ குழந்தை காணோன்னு சொன்னோன்னு அவங்களால நிம்மதியா வீட்டுல கூட இருக்க முடியல. அவங்களும் கிளம்பி வந்து தேடி இருக்காங்க. தற்செயலா ஐஸ்வர்யா ஒரு கடை பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா, கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்ன மாதிரி புத்தி அவங்களுக்கும் இருந்திருந்தா இந்நேரம் குழந்தைய கூட்டிட்டு போய் உன்னை இன்னும் அலைய விட்டுருப்பாங்க. அவங்களோட நல்ல குணம் எனக்கு உடனே கால் பண்ணி வர சொல்லி என்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க. இனிமேலாவது மனுஷங்களோட தராதரத்தை புரிஞ்சுக்கோ தீபிகா. ஓஹோ, இது கம்ப்ளீட்டாவே அவளோட டிராமா தானா? இப்பதானே நல்லா புரியுது. எப்பவுமே வெளியே போகாத என் பொண்ணு ஏன் வெளியே போனான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அவளை நான் திட்டினதுக்காக அவ அழுதுட்டு இருந்திருக்கா. இந்த கிரிமினல் மல்லி அந்த சமயம் பார்த்து கால் பண்ணிருக்கா. ஐஸ்வர்யா விஷயத்த சொன்னதும் உன் அம்மாவுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் திருந்துவாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்கா. நம்மள அலைய விட்டு தேட விட்டு கடைசியில உன்னையே வர சொல்லி குழந்தைய கொடுத்திருக்கா. தீபிகா, ஏன் இவ்வளவு குறுக்குடா யோசிக்கிற நீ? கிரிமினல்ஸ் கூடயே நீ டீல் பண்ணி உன் புத்தியும் அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நீ நல்லவங்களே மீட் பண்ணதே இல்லையா? நல்லவங்க எப்படி இருப்பாங்க கூட உனக்கு தெரியாதா? அப்ப அதான் உனக்கு பிரச்சனையே. இந்த சந்தேகம் உனக்கு இருக்கிறதுனாலதான் நீ உன் கூட இருக்கிற எல்லாரையுமே இழக்கிற. தீபன், ரொம்ப லாங் லெக்சர் எடுக்க வேண்டாம் எனக்கு. இதுதான் நான். இத புரிஞ்சு என் கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கட்டும். அந்த மல்லி ரொம்ப நல்லவ மாதிரி உன்கிட்ட வேஷம் போடுவா, அத நீ நம்புவியா? நான் அவ குழந்தைய விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனேன். அதுக்கு பழி வாங்கறதுக்காக அவ என் குழந்தைய கூட்டிட்டு போய் என்ன இப்படி எல்லாம் அலைய விட்டுருக்கா. ஒரு கிரிமினல் இவ்வளவு பண்ணுவானா? ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் நான் எவ்வளவு பண்ணுவேன்? அவளை கொதற விடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. தீபிகா, நீ அவங்க மேல எவ்வளவோ கோவத்தை காமிச்சிருக்க. அவங்கள அசிங்கப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க, லாக்அப்ல வச்சு டார்ச்சர் பண்ணிருக்க. அதுல கொஞ்சமாவது நம்ம குழந்தை மேல அவங்க காமிச்சிருக்காங்களா? குழந்தை டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டவன அவங்க குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்களோ அதே அளவு நம்ம குழந்தைக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க தீபிகா. சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம காம்படிஷன்லயும் கலந்துக்க வச்சு அவளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வச்சிருக்காங்க. இவன் மேல அவ்வளவு அக்கறை காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் புரியலையா உனக்கு? நீ எப்பவுமே எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறியா? தீபன், இது எல்லாமே அவ போட்டுட்டு இருக்கிற வேஷம். அவ ஏன் இந்த வேஷம் போடுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் அவளை தப்பிக்க விடணும்னு நினைக்கிறா. குழந்தைய வச்சு ஈஸியா என்ன பலவீனப்படுத்தலாம்னு நினைக்கிறா. ஆனா அவ ஒரு புலிகிட்ட சிக்கிருக்கா. இனி தப்பிக்கிறத அவ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஜென்மத்துல நீ திருந்தவே போறதில்ல. நீ நினைச்சது எல்லாத்தையும் பண்ண முடியாது. அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம குழந்தையாவது நீ பத்திரமா பாத்துக்க. நல்லா இருக்காடா அங்கிள்? நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. விஷுகுட்டி, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் அப்பாக்கு கால் பண்ண, அப்பா இருக்கேன். சரியா? ஓகே டாடி. டாடா. பை. போயிட்டோம். ஏய் தினேஷ், பைக் எது? உன்கிட்ட பைக் இல்லைன்னு சொன்னியே. இது என் ஃப்ரெண்டோட பைக்கு. எப்பவும் என்கிட்ட தான் இருக்கும். நான் எப்ப கேட்டாலும் கொடுப்பான். நம்ம இங்க இருக்கிற ஜூஸ் கடைக்கு தானே போக போறோம். அதுக்கு எதுக்கு பைக்ல போனோம்? இன்னைக்கு ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமே மயிலு. உன்னை பைக்ல கூட்டிட்டு சுத்துறதுக்கு எனக்கு ஆசை இருக்காதா? டேய் தினேஷ், என் மாமா, என் அண்ணி, என் அண்ணன், எங்க வீட்ல இருக்க ராஜி ஆண்டி எல்லாரும் வெளியே போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. யார் கண்ணிலையாவது நான் பட்ட தொலைஞ்சேன்
என்ன எனக்கு உங்க வீட்ல இவ்ளோ வில்லன்கள் இருக்காங்களா? அப்புறம் எப்படிதான் நம்ம லவ் பண்றது மயிலு? அதான் போன்ல பேசிக்கிறோம்ல, அப்புறம் என்ன? போன்லயா? எனக்கு உன் பக்கத்துல உட்காந்து பேசணும் மயிலு. உன் கைய புடிச்சிட்டு பேசணும். கைய புடிச்சிட்டு கூட பேசலனா அப்புறம் இது என்ன லவ்? அதெல்லாம் ஒண்ணும் இப்ப முடியாது. மயிலு, இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு ரூம் இருக்கு. அங்க போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடலாம். எனக்கு பயமா இருக்கு. என் ஃப்ரெண்டு ரூம்ல யாரும் இல்ல. கீ கூட என்கிட்ட தான் இருக்கு. நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். உனக்கு வேற எதுவும் ஐடியா இல்லையே? காட் ப்ராமிஸா இல்ல. சரி வரேன். என்ன என்னாச்சு மயிலு? என்னாச்சு என்னாச்சு மயிலு? நீ குடிச்சிருக்கியா? அப்படிலாம் இல்லையே. உன் மேல ஸ்மெல் வருதே. அ- அது பெர்ஃப்யூம் ஸ்மெல் மயிலு. தினேஷ், எனக்கு பெர்ஃப்யூம் ஸ்மெல் எது, ட்ரிங்க் ஸ்மெல் எதுன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நான் கண்டிப்பா சொல்றேன், நீ குடிச்சிருக்க. ஓகே ஓகே, உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். கொஞ்சமா பியர் குடிச்சேன். என்கிட்ட குடிக்கவே மாட்டேன்னு சொன்ன. குடிப்பானா டெய்லியெல்லாம் குடிச்சிட்டு இருக்க மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பண்ணாங்கன்னா அப்ப மட்டும் லைட்டா, அதுவும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றப்ப மட்டும்தான். நீ டெய்லியும் என்கிட்ட பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்போ டெய்லி இதை தான் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்ன இவ்வளவு சந்தேகப்படுற? டெய்லியும் குடிச்சா முகம் இப்படி இருக்காது தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கோ. நான் எப்போ வச்சுதான் குடிப்பேன், அதுவும் லைட்டா தான் குடிப்பேன். ஏன் அப்படியே பாக்குற? தினேஷ், என்னை பார்க்க வர, என்னை பைக்ல வெளியே கூட்டிட்டு போக ஆசைப்படுற, அப்ப கூட குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியல. நீ எப்படி மத்த சமயத்துல குடிக்காம இருப்ப? மயிலு, நீ ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீரியஸ் ஆகுற. நான் நினைச்சிருந்தா ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டு மிட்டாய் சாப்பிட்டு இந்த ஸ்மெல்லே தெரியாம பண்ணிருக்க முடியும். உன்கிட்ட பிராங்கா இருக்க ஆசைப்படுறேன். அது தப்பா? உண்மையா இருக்கிறதுக்கு மரியாதையே இல்லையா? தினேஷ், என் வீட்ல இப்படி பழகுறத அலோ பண்ணவே மாட்டாங்க. அதுலயும் என் அண்ணி என்ன பாம்பு மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு வரேன்னு தெரியுமா? அந்த சமயத்திலயே நீ குடிச்சிட்டு வர, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தினேஷ். ஒரு விஷயம் தப்புனா நான் பண்ண மாட்டேன். அதான் தினேஷ், நீ என்ன நம்பு. நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். இன்னைக்கு நான் செம்ம வைப்ல இருக்கேன். அதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாத. காலையில இருந்து உன்னை மீட் பண்றத நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் மயிலு, என் லவ் புரிஞ்சுக்கோ மயிலு. சரி வா போலாம். ம். ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? பொறுமையா போ தினேஷ். சரி சரி மயிலு, உன்னை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறது எவ்வளவு மஜாவா இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி கெத்தா இருக்கு. டேய், ஒழுங்கா வண்டியை பார்த்து ஓட்டுடா. மயிலு, நான் ஸ்டடியா தான் ஓட்டுறேன், நீ பயப்படாத. இது ரொம்ப நாள் ட்ரீம் மயிலு. எங்க ஏரியா பசங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆள் இருக்கு. எப்பவும் கூட்டிட்டு பைக்லயே சுத்தி நிற்பானுங்க. எனக்கு எப்போதான் நீ கிடைச்சிருக்க. டேய் டேய் டேய், என்னடா வண்டி ஓட்டுற? கொஞ்சம் பொறுமையா ஓட்டுடா. ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? பொறுமையா போ தினேஷ். எதுக்கே இப்படி அலற? ஈசிஆர்ல பைக்ல போவோம் பாரு, அப்படியே பறப்போம். ஒரு நாள் நீ பாண்டிச்சேரி வரைக்கும் வா, உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படியே மெர்சல் ஆயிடுவேன். ஏய், எனக்கு இப்ப நீ ஓட்டதே பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போ. ஏய், இதுவே ஸ்பீடுங்கற? உனக்கு ஒரிஜினல் ஸ்பீட்னா என்னன்னு காட்டட்டுமா? டேய் டேய் டேய், வேணாம். ஏய் ஏய் டேய் ஏய், பொறுமையா போ. ரொம்ப ஃபாஸ்டா போகாத தினேஷ், கொஞ்சம் பொறுமையா போ. ஸ்லோவா தான் மயிலு போறேன். டேய், பொறுமையா போ தினேஷ். இதுக்கு மேல எப்படி ஸ்லோவா போக முடியும்? பொறுமையா போ தினேஷ். ஏய், பாத்து வண்டி. ஏய் தினேஷ், பாத்து பாத்து. டேய் மேல கை வைக்கிற, பிரேக்க போட்டு இடிச்சு என்ன கேக்குறியா? இருமையில ஒரு நிமிஷம். யாரு மேல தப்பு? நீ தான் வந்து இடிச்ச, நானா வந்து இடிச்சேன்? நீ தான வந்து இடிச்ச. டேய், என்ன ஓவரா மேல கை வைக்கிற? தினேஷ், வேணாம்டா. சொல்றத கேளு. மயில் மாதிரி இருக்கு. தினேஷ், அண்ணே கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. தினேஷ், வேணாம்டா.
போதையில இருக்கியா நீ? போதையில இருக்கானா? நீதான் போதையில இருக்க. நீ வந்து டிஸ்ட் நான் போதையில இருக்கேன்னு சொல்றியா? நீ தான்டா போதையில இருக்க. நீ வந்து டிஸ்ட் ஏய், என்னடா உனக்கு? வேற ஓவரா பேசுற. நீதான்டா தப்பா வந்த. ஏய், நீதான்டா வந்து குடிச்சிட்டு என்ன இடிச்ச. தினேஷ். என்னடா? என்னடா? நீ சொன்னது ஏய், என்னடா? திரும்ப மேல கை வை. மாப்ள ஆள் வட்டாங்க பாப்பலாம். ஏய், என்னாச்சு? என்ன இது நடு ரோட்ல? நீ வா. மயிலு ஆ, ஏங்க யாருங்க நீங்க? யார் மயிலு இது? எங்க அக்கா. சும்மா இருக்கக்கூடாது. அக்கானா கைய பிடிச்சிருப்பாங்களா? ஹலோ அப்படிலாம் விட முடியாது. இவன் ஏன் ஆளுங்க? மயிலு நீ இப்ப வர போறியா இல்லையா? மயிலு சொன்னது கேக்கல? வா வரேன்க்கா. வான்னு சொல்றேன்ல. வா. ஏய் வாடி. ஏறு போ. ஓடி போ. ச்சே. ஏய் நில்லு. இத்தனை நாளா போன்ல ஒளிஞ்சொளிஞ்சு பேசினது அவனோட தானா? கிளாஸ்மேட் கிட்ட பேசுறேன், ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன், பொண்ணுங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லி பேசினதெல்லாம் இவன் கூட தானா? நான் அப்போ பேசினதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கிளாஸ்மேட்ஸ் கிட்டயும் தான். என்னாச்சு மலை? என்ன? ஏய் போய் சொல்லாதடி. அண்ணி சொல்லும் போது என் மனசுல சின்னதா பொறி தட்டுச்சு. கூட பிறந்தவள சந்தேகப்படக்கூடாதுன்னு நம்பினேன். ஆனா நீ அதை தான் பண்ணிருக்க. மல்லி என்னன்னு கேக்குறல, நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுடி, யார் அவன்? அவன் என் ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டா? அவனை நீ அவ்வளவு உரிமையா தொட்டு இழுக்கிற? அவன் உன்னை விட முடியாதுன்னு சொல்லி கைய பிடிக்கிறான். என்னடி ஃப்ரெண்டு? ஏன் ஃப்ரெண்டு தொட மாட்டாங்களா? ஃப்ரெண்டு கைய பிடிச்சி இழுக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஊர்ல இருந்து வந்த உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிய போகுது? மயிலு, எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு நினைக்காத. நானும் சென்னைக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஊர்ல எப்படி நடந்துப்பாங்க, இங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நிச்சயமா சொல்றேன், நீ அவனை லவ் பண்ற. அந்த உரிமையில தான் அவன் உன் கைய பிடிக்கிறான். ஆமாக்கா, தெரிஞ்சிடுச்சுல. எனக்கு ஒரு வேலை மிச்சமா போச்சு, அதான் உண்மை. அவன் என்ன லவ் பண்றான், நானும் அவனை லவ் பண்றேன். என்னடி அக்கானு கொஞ்சம் கூட பயம் இல்லாம திமிரா ஆமாங்கற? ஒரு கட்ட வரைக்கும் தான் பயப்படுறதெல்லாம். இந்த வயசுல ஒரு பொண்ணு இப்படிதான் இருப்பான்னு நீங்க கண்டு காணாம போகணும். ஏதோ திருடனை பிடிக்கிற மாதிரி நீங்க பிடிக்கணும்னு நினைச்சா நெஞ்ச நிமித்தி சொல்லதான் செய்வாங்க. இப்படி நெஞ்ச நிமித்தி பதில் சொல்றியே. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்குடி. நாம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராடி இருக்கோம் தெரியுமா? நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு பேசுற. என்னக்கா சூழ்நிலை? இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். நீ எவ்வளவு பெரிய வீட்ல இருக்க பாரு. அண்ணன் கூட கஷ்டப்படல. இன்னும் அந்த பழைய கதையை சொல்லிட்டு இருக்காத. சரிடி, ஏதோ ஒருத்தனோட பழக ஆசை இருந்துச்சு, நீ பழகுறன்னு கூட எடுத்துக்கோ. ஆனா அவன் கொஞ்சம் கூட அதுக்கு தகுதி இல்லாம இருக்கான். ஒரு பொறுக்கி மாதிரி இருக்கான், கிரிமினல் மாதிரி இருக்கான். பட்ட பகல்லே குடிச்சிருக்கான். போய் அவன் தான் கிடைச்சானா உனக்கு? யார் தான் இப்ப குடிக்காம இருக்காங்க? குடிச்சிருக்கான்னு அவனை தப்பா இட போடாத. அவன் எவ்வளவு பெரிய கபடி பிளேயர் தெரியுமா? ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய கப்பு வாங்கியிருக்கான். அவனும் காமர்ஸ் தான் படிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் அவனை சரி பண்ணிடுவேன். ஏய் மயிலு, இந்த வயசுலயே குடிய தொட்டவன் எப்படி உருப்படுவான்? ஒரு குடிகாரனை கட்டி அழணும்னு உனக்கு என்னடி தலையெழுத்து? தெரிஞ்சு யாராவது பாழுங்கிணத்துல போய் விழுவாங்களா? அண்ணி, அண்ணன் கூட தான் குடிக்கிறாரு. நீங்க என்ன நல்லா வாழாமலையா போயிட்டீங்க? நல்லா வாழ்றதுக்கும் குடிக்கும் சம்மந்தம் இல்ல. அத சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஏய் மயிலு, சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டவன உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதான் தப்பா போச்சு. ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்ட. இனியும் உன் இஷ்டத்துக்கு எல்லாம் விட முடியாதுடி. இன்னையோட அந்த பையனோட பழகுறத நிறுத்துற, இல்லனா நடக்கிறதே வேற. என்னக்கா மிரட்டுற? விஜய் மாமாவை விட்டுடு நான் சொன்னா நீ விட்டுருவியா? அது போலதான் இதுவும். நானும் அவனை லவ் பண்றேன். மனச ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படி எல்லாம் மாத்திக்க முடியாதுக்கா. ஏய், உன்னை அடிக்காம பேசிட்டு இருக்கா பாரு, அதனாலதான் நீ இவ்வளவு வாய் பேசிக்கிட்டு இருக்க. நான் மட்டும் பழைய நாகுவா இருந்திருந்தா இந்நேரம் சூடு வச்சிருப்பேன் உனக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இது லவ் கிவ்னு சுத்துற வயசும் இல்ல, அவன் யோகியமானவனும் இல்லன்னு எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா.
நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அவன் யோகியமா இல்லையான்னு பழகி பார்த்த எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை மாசம்டி உனக்கு அவனை தெரியும்? எவ்வளவு நாளா அவன் கூட பழகிட்டு இருக்க? 2 மாசமா தெரியும். 2 மாசத்துலயே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஒருத்தரை பத்தி தெரியறதுக்கு 1 நாள் போதும். 2 மாசம்லாம் ரொம்ப அதிகம். என்னடி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? உன் மேல அக்கறையில தான் பேசிட்டு இருக்கோன்னு தெரியல. உன் வாழ்க்கை கெட்டு போயிட கூடாதுன்னு தான் பேசுறோன்னு தெரியல. பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்க. அக்கா, எனக்கு 19 வயசு ஆகுது. நான் மேஜர். நான் யாரோட பழகணும், யாரோட வாழணும்னு முடிவு பண்ற பக்குவம் எனக்கு இருக்கு. நீங்க இன்னும் என்ன சின்ன பொண்ணாவே பாக்குறீங்க. அதான் உங்க எல்லாரோட பிரச்சனையுமே. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது மயிலு. இன்னும் பொண்ணுங்களோட வாழ்க்கை சேலை மாதிரி தான் இருக்கு. அது முள்ளுல படாம கவனமா பாத்துக்க வேண்டி இருக்கு. உனக்கு அதெல்லாம் புரியாதுடி. பொண்ணுங்களை பத்தி ஏன் இப்படி கேவலமா பேசுறீங்க? முள்ளுன்றீங்க, சேலன்றீங்க. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை இப்படி கேவலமா பாக்குறீங்க. உங்ககிட்ட எல்லாம் இருக்கவே முடியாது. நான் இப்பவே அண்ணன் வீட்டுக்கு போறேன். ஏய், என்ன மல்லி இவ? இங்க பாரு மயிலு, நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் முடிவு பண்ணாத. உயிரா நேசிக்கிறவங்க தான் இப்படி அடிப்பாங்களா? இப்ப அடிச்சா என்னடி தப்பு? அப்படிலாம் யாரும் யாரையும் அடிக்க முடியாது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. பெரிய வீட்ல வாழ்ந்தா மட்டும் பத்தாது, டீசென்சி கத்துக்கணும். நான் உங்களோட இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ஏய் மயில நில்லு. என்னடி அங்க நானும் இல்ல, அங்க போய் நீ என்ன தனியா பண்ணுவ? அங்க நீங்க இல்லன்றதுதான் சந்தோஷமே. அது பெரிய நிம்மதி. நான் போறேன். ஏய் மயில மயில அண்ணி, விட்டுடுங்க அண்ணி. அண்ணன் கிட்ட தானே போறா, போகட்டும். 2-3 நாள் அங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம். அங்க அங்க உன் அண்ணன் பகல் முழுக்க இருக்க மாட்டாரே மல்லி. நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் அண்ணி. அண்ணனை பாத்துக்க சொல்றேன். நீங்க பயப்படாதீங்க. கொஞ்ச நாளாவே இந்த விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இதை என்ன பண்ணலான்னு நாம யோசிக்கவே இல்லையே. இதையும் மைண்ட்ல ஒரு ஓரமா போட்டு வச்சுக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். என்ன அந்த வாசுவை இன்னும் காணோம்? 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னானே, பயந்துட்டானா? அவன் மட்டும் வந்து வாக்குமூலம் கொடுக்கட்டும். அந்த மொல்லிய தூக்குல ஏத்துற. பிளடி மர்டரர். மேடம், மேடம், ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏன்? இல்ல, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க. இந்த கேஸ் முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. மேடம், காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். வணக்கம் சார். என்ன? இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்களா? மேடத்தை எதுக்கு பார்க்கணும்? நான் அப்ரூவர் ஆக வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. மேடம், நேத்து நாம அடிச்சு துவைச்சோம்ல மேடம், சுடர் கொலைகேச சம்பந்தப்பட்ட ரவுடிங்க, அதுல ஒருத்தன் வந்திருக்கான் மேடம். என்ன விஷயமா? அப்ரூவர் ஆக போறேன்னு சொல்றான் மேடம். அப்படியா? நேத்து அந்தாடி அடிச்சோம், அப்பெல்லாம் உண்மையே சொல்லல. இப்ப வந்து அப்ரூவர் ஆக போறானா? சரி, அவனை வர சொல்லுங்க. ஓகே மேடம். உள்ள போ. வணக்கம் மேடம். என்ன வாசு? சாரி, உன் பேர் என்ன? வாசுதான் மேடம். ஓ, வாசுதானா? என்ன விஷயம்? மேடம், நான் அப்ரூவர் ஆக போறேன். அப்ரூவர் ஆக போறியா? எந்த கேஸ்ல? சுடரை கொலை பண்ண கேஸ்ல. ஓ, சுடர நீதான் கொலை பண்ணியா? ஆமா மேடம், நான் தான் கொலை பண்ணேன். எப்படி கொலை பண்ண? கத்தியால குத்தி, அதுக்கப்புறம் எரிச்சிட்டேன் மேடம். உனக்காக கொலை பண்ணியா இல்ல வேற யாருக்காகவும் கொலை பண்ணியா? அது மேடம், பணம் வாங்கிட்டு கூலிக்காக தான் கொலை பண்ணேன். சோ அந்த கதிரேசன் தான் உனக்கு பணம் கொடுத்து கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான், அப்படிதானே? அப்படி எல்லாரும் நம்பணும்ன்றதுக்காக தான் என்ன ஏற்பாடு பண்ணாங்க மேடம். ஆனா கொலை பண்ண சொன்ன ஆளு வேற. உன்னை யார் கொலை பண்ண சொன்னது? அது அது வந்து அது வந்து மேடம்,
நீ ஒண்ணும் பயப்படாத. உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீதான் அப்ரூவரா மாறிட்டியே. இதுக்கப்புறம் உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். தைரியமா சொல்லு. உன்னை யார் கொலை பண்ண சொன்னது? அது வந்து மேடம், தைரியமா சொல்லுப்பா. மல்லி தான் மேடம் கொலை பண்ண சொன்னாங்க. மல்லியா? என்ன மல்லி? அந்த விஜய் சாரோட ஒய்ஃப் மல்லி. என்னது, மல்லி கொலை பண்ண சொன்னாங்களா? ஆமா சார், அவங்க தான் கொலை பண்ண சொன்னாங்க. பணம் கொடுத்தாங்க, கத்தி கொடுத்தாங்க, எரிச்சிருன்னு சொல்லி கிரைசனும் கொடுத்தாங்க. கொலை பண்ணி எரிச்சாச்சு சார். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா மேடம். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.